சுஷாங்க் ஒரு பிஸ்னஸ் மேன். சில மாசங்களுக்கு முன்னாடி தான் அவனுக்கு ரித்திகாவோட கல்யாணம் நடந்தது. கல்யாணமாகி சில மாசங்களுக்கு அப்புறம் சுஷாங்க் தன்னோட மனைவியோட வெளியில சுத்துறதுக்கு போலான்னு முடிவு பண்ணான். சுஷாங்க் எங்கேயோ வெளியே சுத்தி பார்க்க போறாங்கிற சந்தோஷத்துல சுஷாங்கோட அம்மா சொன்னாங்க, இந்த சமயத்துல தான்ப்பா நீங்க எங்கேயாவது வெளியில போய் சுத்தி பார்த்துட்டு வர முடியும். போ, மருமகளை ஏதாவது ஒரு நல்ல ஹில் ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போயிட்டு வா, அவளுக்கும் கொஞ்சம் மனசுக்கு சந்தோஷமா இருக்கும். சரி, நீங்க எங்க போறதுக்கு பிளான் பண்ணிருக்கீங்க? அது ஒரு ஹில் ஸ்டேஷன்மா. ஊட்டிக்கு பக்கத்தில் ஒரு சின்ன கிராமம் இருக்குது. அங்கே பக்கத்தில் எல்லாம் பச்சை பசேல்னு இருக்கும், அப்புறம் நிம்மதியாகவும் இருக்கும். நான் ரித்திகாவை கூட்டிக்கிட்டு அங்கே தான் போயிட்டு வரணும்னு நினைக்கிறேன். சுஷாங்க், கிராமத்துல ஹோட்டலோ இல்லை கெஸ்ட் ஹவுஸோ இருக்காதுப்பா. அட இங்கே பாருங்கம்மா, உலகம் மாறி போச்சு. இப்போது கிராமத்தில் இருக்கிறவங்களும் அவங்க வீட்டை ரெண்ட்டுக்கு கொடுக்குறாங்க. விஷயம் என்னன்னாம்மா, கொஞ்சம் மாதத்துக்கு முன்னாடி தான் நான் ஊட்டிக்கு போயிருந்தேன். அங்கே போயிட்டு வர வழியில் நான் ராஜேஷ்ன்ற ஒரு ஆளை மீட் பண்ணேன். அவர் தான் எனக்கு அந்த சின்ன கிராமத்தை சுற்றி காட்டினாரு. அந்த கிராமத்தோட அழகை பார்த்து நான் ரொம்ப ஆச்சரியப்பட்டேன். நான் ராஜேஷ்க்கு அப்போவே கொஞ்சம் பணத்தை அட்வான்ஸாக கொடுத்தேன். அந்த ராஜேஷ் ஆல்ரெடி எங்களுக்காக ஒரு வீட்டை ரெண்டுக்கு பார்த்து வச்சிருக்காரு. மறுநாள் சஷாங்க் தான் அம்மாவோட காலில் விடுறதுக்காக கீழே குடிஞ்ச போது சஷாங்கோட அம்மா அவன் கையில் வெள்ளி டாலரை கொடுத்துட்டு சொன்னாங்க, இந்தப்பா கண்ணா, இந்த லாக்கெட்டை போட்டுக்கோ. நேற்று உனக்காக சித்த புருஷ் பாபா கிட்ட இருந்து இதை செஞ்சு கொண்டு வந்தேன். இதை நீ போட்டுக்கிட்டீன்னா கெட்ட சக்திகள் எதுவும் உன்கிட்ட அண்டாது. சுஷாங்கும் ரித்திகாவும் அந்த ஊட்டியோட சின்ன கிராமத்துக்கு போனாங்க. ராஜேஷ் சுஷாங்க் கிட்ட ஒரு வீட்டு சாவியை கொடுத்துட்டு அங்கேருந்து போயிட்டான். அந்த வீட்டுக்கு கொஞ்சம் தூரத்துல தான் கீழே இறங்கும்போது ஒரு சின்ன கிராமம் இருந்தது. அங்க குறைஞ்சபட்சம் 20லேருந்து 25 வீடுகள் இருக்கும். ராத்திரி கிட்டத்தட்ட 1 மணி இருக்கும். மனசை உழுக்கிற மாதிரி ஒரு பயங்கரமான அலறல் சத்தம் ரித்திகாவோட தூக்கத்தை கெடுத்தது. சஷாங்க், கொஞ்சம் சீக்கிரமா எழுந்துருங்களேன், உங்களுக்கு பயங்கரமான ஒரு சத்தம் இப்ப கேட்கவே இல்லையா? ரித்திகா, தூங்கு. இப்போ மணி 12 மணிக்கு மேலே ஆயிடுச்சு. நீ கண்டிப்பாக ஏதாவது கனவு தான் கண்டிருப்ப, இல்லை உனக்கு ஏதாவது பிரம்மையாக இருந்திருக்கும். சஷாங்க் சொன்னதை கேட்டுட்டு ரித்திகா மறுபடியும் படுத்துட்டா. மறுநாள் காலையில ரித்திகா கண் விழிச்சு பார்த்தபோது அப்ப சஷாங்க் அங்க கட்டில்ல இல்ல. ரித்திகா வீட்டை விட்டு வெளியே வந்தா. அப்ப அவ பார்த்தபோது சஷாங்க் கார் கிட்ட நின்றுட்டு இருந்தான். ரித்திகா நேரா சஷாங்க் கிட்ட போனா. இந்த மோசமான காருக்கு என்ன ஆச்சுன்னே தெரியவே மாட்டேங்குது. நேற்று சூப்பராக ஓடி இங்கே வந்துருச்சு. இப்போ இதோட டேங்க் லீக் ஆகுது. மறுபடியும் நம்ம பாலம்பூர் போய் இதை மெக்கானிக் கிட்ட காட்டியே ஆகணும்னு நினைக்கிறேன். இத்த ராத்திரி எனக்கு அந்த பொண்ணோட சத்தம் கேட்டுச்சு. அது என்னுடைய பிரம்ம கிடையாது சஷாங்க். அது கண்டிப்பாக உன் பிரம்மையாக தான் இருக்கும் ரித்திகா. இல்ல சஷாங்க், அந்த பயங்கரமான பொண்ணோட குரலை கேட்டுதான் நானே முழிச்சேன். கம் ஆன் ரித்திகா, இப்போ அம்மா மாதிரி நீயும் ஏதாவது ஆரம்பிச்சிடாத. சஷாங்க் ரித்திகாவோட மூடை சரி பண்றதுக்காக அவளை மலைக்கு கீழே இருக்கிற அந்த சின்ன கிராமத்தை சுத்தி காட்டுறதுக்கு கூட்டிட்டு போனான். அவங்க 2 பேரும் ஒரு குடிசையை தாண்டி போய்கிட்டு இருந்தாங்க. அப்போ ரித்திகாவோட பார்வை ஒரு வயசான அம்மா மேல பட்டுச்சு. அவங்க ரொம்ப தூரத்துல இருந்து அவளையே பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. திடீர்னு அந்த வயசான அம்மா ரித்திகாவை பார்த்துட்டு ரகசியமான முறையில சொன்னாங்க, இந்த மலைப்பகுதியை விட்டு போயிடு, இல்லைன்னா இதோட விளைவு ரொம்ப மோசமா இருக்கும். இன்னைக்கு ராத்திரி உங்களுக்கு மோசமான நிலைமை ஏற்பட்டுடும். இது சம்பான்னு பேர் கொண்ட ஒரு டயனோட இலாக்கா. சஷாங்க் ரொம்ப கோவத்தோட அந்த வயசான அம்மாவை பார்த்துட்டு சொன்னான், நீங்க தேவையில்லாம உளராதீங்க. உன் கண்ணால நீ மரணத்தை பாப்பல்ல, அப்பதான் நீ நம்புவ. சஷாங்க் வீட்டுக்கு கோவத்தோட திரும்பி வந்தான். அப்புறம் ரித்திகா கிட்ட சாயந்தரம் வரேன்னு சொல்லிட்டு காரை ரிப்பேர் பண்றதுக்காக அவன் ஊட்டிக்கு புறப்பட்டு போனான். ரித்திகா மைண்டை ஃப்ரெஷ் பண்றதுக்காக வீட்டை விட்டு வெளியே போனான். அப்போதான் திடீர்னு அவ ஒரு பெண்ணை பார்த்தா. அவங்க அந்த மலைப்பகுதியில் இருக்கிறவங்க. கிராமத்துல இருக்கிற அந்த லேடி ரித்திகாவை பார்த்துட்டு சொன்னா, உங்களுக்கு இந்த வீட்டை வாடகைக்கு கொடுத்தது யாரு? இங்க யாருமே தங்க மாட்டாங்களே. சில வருஷங்களுக்கு முன்னாடி இங்கெல்லாம் ஆட்கள் வருவாங்க தான், வீடுகளும் இருந்துச்சு. அவங்கள இந்த இலாக்காவை விட்டு வெளியில போய் தங்கியிருக்காங்க. ஆனா ஏன்னா இந்த இலாக்கா சபிக்கப்பட்டது. இந்த இலாக்கால சம்பான்னு பேர் கொண்ட ஒரு பெண்ணோட ஆத்மா சுத்திக்கிட்டு இருக்கு. அவ இப்போ ஒரு ராத்திரில இங்க தான் சுத்திக்கிட்டு இருக்கா. அவ வலி தாங்க முடியாம கத்துவா, கதறுவா. இப்படி சொல்லிட்டு அந்த மலைவாசி பெண் அந்த இடத்த விட்டு போயிட்டா. அந்த மலைவாசி பொண்ணு சொன்னதை கேட்டுட்டு ரித்திகாவுக்கு பயம் அதிகமாயிடுச்சு. அவ போன உடனே சஷாங்க்கு ஒரு ஃபோன் பண்ணா. நீங்க எப்போ வீட்டுக்கு திரும்பி வருவீங்க சஷாங்க்? வண்டி வேலை இப்போ கிட்டத்தட்ட முடிஞ்சிடுச்சு லத்திகா. ஈவினிங்குள்ளே வீட்டுக்கு வந்துடுறேன்.
ஆனா திடீர்னு மழை பெய்ய ஆரம்பிச்சிடுச்சு. ரித்திகா அங்கேருந்து வீட்டுக்கு ஓடி வந்தா. சஷாங்க் ராத்திரி வரைக்கும் வீட்டுக்கு வரல. ரித்திகாவோட மனசு ரொம்ப நொந்து போச்சு. திடீர்னு யாரோ வேகமா கதவை தட்டினாங்க. சஷாங்க், அது நீங்களா? கொஞ்ச நேரத்துல வெளியில இருந்து ரித்திகாவோட காதுகள்ல ரத்தமே உறைஞ்சு போற அளவுக்கு ஒரு குரல் கேட்டுச்சு. உன்னை நான் கொன்னுடுவேன், உன்னோட ரத்தத்தை நான் குடிக்க போறேன். இங்க பெரும் பனி மூட்டத்துல பயங்கரமான இருட்டுல சுஷாங்கோட கார் ஓடிக்கிட்டு இருந்தது. ரொம்ப தூரம் வரைக்கும் வெறிச்சோடி போயிருந்தது. அப்பதான் திடீர்னு சஷாங்கோட பார்வை ஒரு கருப்பு உடை அணிஞ்ச பயங்கரமான ஒரு உருவம் மேல பட்டுச்சு. அந்த கார் குழியில போய் விழாம தப்பிச்சு அந்த மலையோட ஒரு பகுதியில போய் மாட்டிக்கிச்சு. சுஷாங்க் காரை விட்டு வெளியில இறங்கி இங்க அங்கன்னு பார்த்தாரு. திடீர்னு அந்த கருப்பு உருவம் மறைஞ்சு போயிடுச்சு. அப்பதான் அவனுக்கு இருட்டுல ஒரு பெண் தன்னை நோக்கி வர்றத அவன் கவனிச்சான். அந்த பெண் மர்மமான முறையில சுஷாங்க பார்த்துட்டு என்ன சொன்னான்னா, இந்த வழியில ராத்திரில யாருமே போக மாட்டாங்க ஐயா. இந்த இடத்துல நீங்க இருக்க கூடாது. இங்க ஆத்மாக்கள்லாம் சுத்திக்கிட்டே இருக்கும். அப்புறம் உங்களை மாதிரி தெரியாத ஆட்களை அதுங்க பலி வாங்கிடும். எனக்கு ஒரு பயங்கரமான ஒரு கருப்பு நிழல் தெரிஞ்சுதே. அது நிச்சயம் வித்யாவா தான் இருக்கும். யார் அந்த வித்யா? நான் எல்லாத்தையும் உங்களுக்கு சொல்றேன், முதல்ல இங்க இருந்து கிளம்புங்க. சஷாங்க் உடனே கார்ல போய் உட்கார்ந்தான். அவனுக்கு பக்கத்துல இருக்கிற சீட்ல அந்த பொண்ணும் உட்காந்துக்கிட்டா. சஷாங்க் தன்னோட காரை ரொம்ப வேகமா ஓட்ட ஆரம்பிச்சான். இப்ப சொல்லுங்க, அந்த கருப்பு நிழல் யாரு? அந்த வித்யா யாருன்னு சொல்லுங்க. ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி பக்கத்துல இருக்கிற கிராமத்துல வித்யா, அப்புறம் அவளோட தங்கச்சி சம்பா இருந்தா. அப்புறம் ஒரு நாள் சம்பாவுக்கும் அந்த மலைப்பகுதியை சுத்தி பார்க்க வந்த ஒரு ஆளுக்கும் காதல் உண்டாச்சு. ஆனா அந்த வெளியூர்காரன் அவளை ஏமாத்திட்டான். பாவம், இதை சம்பாவால தாங்கிக்க முடியல. அவ ஒரு மரத்துல தூக்க மாட்டிக்கிட்டா. அந்த வெளியூர்காரன் இங்கேருந்து ஓடும்போது போற வழியில சம்பாவோட அக்கா வித்யா கோவத்தோட அவனோட காருக்கு முன்னாடி வந்துட்டா. ஆனா அந்த வெளியூர்காரன் அவனோட வண்டியை நிறுத்தல. வண்டியில போய் அந்த வித்யாவை மோதிட்டான். அப்புறம் காரு போய் குழியில விழுந்துடுச்சு. அப்புறம் அந்த வெளியூர்காரனும் செத்து போயிட்டான். அன்னில இருந்து வித்யாவும் சம்பாவோட ஆத்மாக்களும் இங்க அலைஞ்சுக்கிட்டு இருக்குங்க. அப்பதான் ஒரு விஷயம் சுஷாங்கோட மனசுல எழும்புச்சு. அவன் அந்த பெண்ணை உத்து பார்த்துட்டு என்ன சொன்னான்னா, இந்த இடத்துல இவ்வளோ பயங்கரமான விஷயம் இருக்குன்னு தெரிஞ்சும் நீங்க எதுக்காக ராத்திரி நேரத்துல இங்க வந்தீங்க? உங்களுக்கு அவளை நினைச்சா பயமா இல்லையா? சுஷாங்க் இப்படி கேட்டதும் அந்த பெண் மர்மமான முறையில சிரிச்சிட்டு என்ன சொன்னான்னா, எந்த விஷயத்தை நீங்க முதல்ல கேட்கணுமோ அதை நீ இப்ப கேக்குறியா? ஆமா, உண்மைதான். எனக்கு வித்யாவை பார்த்து பயம் கிடையாது. ஆனா ஏன்? அந்த பெண் உரத்த குரல்ல சுஷாங்க முறைச்சு பார்த்துட்டு என்ன சொன்னான்னா, ஏன்னா அந்த வித்யா நான் தான். அந்த பெண் சொன்னதை கேட்டதும் சுஷாங்கோட தலையில இடி விழுந்த மாதிரி இருந்தது. அப்புறம் சுஷாங்கோட மூளை வேலை செய்யறதே நின்று போச்சு. அப்பதான் அந்த பெண்ணோட அழகான அந்த உருவம் அப்படியே ஒரு கருப்பு தோலா மாறிடுச்சு. திடீர்னு அந்த டயன் அவனை தன்னோட கூர்மையான நெகத்துல தாக்க ஆரம்பிச்சுது. அப்புறம் சுஷாங்கோட கழுத்துல அந்த வெள்ளி டாலர் கையில பட்டதுமே அவ மறைஞ்சு போயிட்டா. இன்னைக்கு மட்டும் நான் இந்த லாக்கெட்டை போடாம இருந்திருந்தா எனக்கு என்ன நடந்திருக்கும்னே தெரியலையே. நான் உடனே ரித்திகா கிட்ட சீக்கிரமா போய் சேர்ந்தாகணும். இதுக்கெல்லாம் அர்த்தம் அவ சொன்னதெல்லாம் உண்மைதானா? இங்க ரித்திகா ரொம்ப பயந்து போய் நடுநடுங்கிட்டு இருந்தா. அவ சத்தம் போட்டுக்கிட்டே இருந்தா, இங்கேருந்து போயிடு. எதுக்காக இங்க வந்திருக்க? நான் உனக்கு என்ன பாவம் செஞ்சேன்? நான் இங்கேருந்து போயிடுறேன், ஆனா உன்னோட ரத்தத்தை குடிச்சிட்டு தான் போவேன். அப்புறம் அதோட சம்பாவோட ஆத்மாவும் பயங்கரமா அந்த கதவை தட்ட ஆரம்பிச்சா. ஆனா அவ கத்திட்டு திடீர்னு அந்த கதவை விட்டு விலகி போனா. ஏன்னா கிராமத்தோட அந்த வயசான அம்மா அந்த இடத்துக்கு வந்துட்டாங்க. அவங்க தான் பகல்ல ரித்திகாவுக்கு எச்சரிக்கை கொடுத்தாங்க. அந்த அம்மா ஒரு தாயத்தை அந்த பேய்கிட்ட காட்டிட்டு என்ன சொன்னாங்கன்னா, இங்கேருந்து போயிடு. திடீர்னு அந்த சம்பா அங்கேருந்து மறைஞ்சிட்டா. ரித்திகா அப்பதான் கதவை திறந்தா. இங்கேருந்து சீக்கிரமா போயிடுமா, இல்லைன்னா அவ ஒரு ரத்தத்தை குடிக்காம விட மாட்டா. ஆனா அம்மா, என்னுடைய புருஷன், இந்த இலாக்கா மரணத்தின் இலாக்கா. அந்த ஈஸ்வரன் கிட்ட பிரார்த்தனை செஞ்சுக்க, உன் புருஷனுக்கு எந்த ஆபத்தும் நெருங்க கூடாதுன்னு. இப்போதைக்கு நீ உன்னோட உயிரை காப்பாத்திக்கிட்டு போயிடு. ரித்திகா அந்த வயசான அம்மா கூட போனா. அவங்க கொஞ்சம் தூரம் தான் போயிருப்பாங்க. அவங்களுக்கு கொஞ்சம் தூரத்துல இருக்கிற ஒரு மரத்துல ரித்திகாவுக்கு அதே பயங்கரமான உருவம் மறுபடியும் தெரிஞ்சது. அது தலைகீழா தொங்கிக்கிட்டு இருந்தது.
பயப்படாத, அப்புறம் இது ஒன்ன பிடிச்சுக்கும். அதுக்கப்புறம் இவ இன்னும் சக்தி வாய்ந்தவளா மாறிடுவா. என் கையில இந்த தாயத்து இருக்கிற வரைக்கும் இது நம்ம கிட்ட நெருங்கவே நெருங்காது. திடீர்னு அந்த பயங்கரமான பொம்பளை சிரிச்சுக்கிட்டே அங்கிருந்து மறைஞ்சிட்டா. அப்பதான் அந்த ராத்திரி இருட்டுல ரித்திகாவுக்கு ஷஷாங்கோட கார் வர்றது தெரிஞ்சது. ஷஷாங்கும் ரித்திகாவும் அந்த வயசான அம்மாவோட அந்த கிராமத்துக்கு போயிட்டாங்க. அந்த வயசான அம்மாவோட குடிசையிலேயே தங்கினாங்க. ஷஷாங் அந்த வயசான அம்மா கிட்ட சொன்னான், எனக்கு ஒரு விஷயம் புரியவே மாட்டேங்குது ஆண்டி. அந்த வீடும் ஹாண்டடாக இருக்கு. அது மட்டும் இல்லாமல் அந்த இடத்துல தான் அந்த அக்கா தங்கச்சி 2 பேருக்கும் பயங்கரமான விஷயங்கள் நடந்திருக்கு. அப்புறம் அவங்க 2 பேரும் இறந்ததுக்கு அப்புறமா மரண சகோதரிகளாக மாறிட்டாங்க. இவ்வளோ விஷயங்கள் தெரிஞ்சதுக்கு அப்புறமும் ராஜேஷ் எதுக்காக அந்த வீட்டை எனக்கு வாடகைக்கு கொடுக்கணும்? ஷஷாங் சொன்னதை கேட்டதும் அந்த வயசான அம்மா அதிர்ச்சி ஆயிட்டாங்க. நீ யாரை பத்தி பேசிக்கிட்டு இருக்க? ஆண்டி, எனக்கு இந்த விஷயத்தை பற்றிலாம் எப்படி தெரியும்? கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் எனக்கு இந்த கிராமத்தில் இருக்கிற ஒரு ஆள், அவரோட பேர் ராஜேஷ், அவர் கூட பழக்கம் ஏற்பட்டுச்சு. நானும் அவரும் நல்ல ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டோம். அப்புறம் அவர் தான் எனக்கு இந்த வீட்டோட சாவியும் கொடுத்தாரு. அப்புறம் அதுக்காக என்கிட்ட இருந்து கொஞ்சம் பணத்தையும் வாங்கினாரு. ராஜேஷ் இறந்து போய் ரொம்ப வருஷங்கள் ஆயிடுச்சு. அப்புறம் அவனை கொன்னதும் சம்பாவும் வித்யாவோட ஆத்மாவும் தான். அந்த 2 சகோதரிகளும் சேர்ந்து யார ஒருத்தரை கொல்லுதுங்களோ அந்த மனுஷனோட ஆத்மாவும் அந்த 2 ஆத்மாக்களுக்கு அடிமையாயிடுது. அப்புறம் அதுங்க அந்த ஆத்மா மூலமாவே உன்ன மாதிரி அப்பாவிங்கல்ல இதுல சிக்க வச்சு அவங்க வீடு வரைக்கும் கூட்டிட்டு வருவாங்க. அதுக்கப்புறம் அதுங்க 2ம் சேர்ந்து அவங்கள கொன்னுடுங்க. மறுநாள் அவங்களோட பொருட்கள் எல்லாத்தையும் விட்டுட்டு தன்னோட மனைவியை கூட்டிக்கிட்டு அவன் திரும்பி வந்துட்டான். ஆனா ஷஷாங்கும் ரித்திகாவும் இன்னைக்கும் அந்த பயங்கரமான நிகழ்வுகளை அவங்க மனசுல இருந்து தூக்கி போட முடியல. மும்பை ரோடே ரொம்பவே விரிச்சோடி போய் இருந்தது. பாதி ராத்திரிக்கும் மேல அதிக நேரம் ஆயிடுச்சு. கிஷன் தன்னோட பைக்கை அந்த ரோட்ல ஓட்டிக்கிட்டு போயிட்டு இருந்தாரு. அந்த பைக்கில் அவருக்கு பின்னாடி அவருடைய மனைவி ரஷ்மி உட்காந்துருந்தா. உங்களால் இந்த பைக்கை இன்னும் கொஞ்சம் வேகமாக ஓட்ட முடியாதா? இன்னும் எவ்வளோ வேகமாக ஓட்டுறது ரஷ்மி? இதுக்கு மேலே அதிகமாக வேகமாக ஓட்டினா அப்புறம் நீயே சொல்லுவே பைக்கை கொஞ்சம் பொறுமையாக ஓட்டுங்கன்னு. நான் தான் உங்ககிட்ட சொல்கிறேன்ல, பேசாமல் ஷம்பு காக்காவோட காரில் போகலான்னு. ஆனால் உங்களுக்கு பைக்கில் போகிறதுல என்ன தான் சந்தோஷமோ தெரியல. எனக்கு காரை விட பைக் ட்ராவல் பண்ணுறது தான் ரொம்பவே பிடிக்கும். காரில் வந்திருந்தா இந்நேரம் போய் சேர்ந்துருக்கலாம். இப்போ ஷம்பு மாமாவோட குடும்பம் நமக்காக காத்திருந்து இந்நேரம் தூங்கியே இருப்பாங்க. இல்லை ரஷ்மி, எனக்கு என்னோட சித்தப்பா சித்தியை பற்றி ரொம்ப நல்லா தெரியும். அவங்க இப்போவும் நமக்காக தான் வெயிட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. கிஷன் இப்படி தான் சொன்னார். அப்போ தான் ஒரு ட்ரக் பின்னாடி இருந்து ரொம்ப வேகமாக வந்தபடி கிஷனோட பைக்கை தாண்டி முன்னாடி போச்சு. கிஷன் பைக்கில் ஹார்னை அடிச்சுக்கிட்டே வந்தார். ஆனால் அந்த ட்ரக் கிஷனை முன்னாடி போகிறதுக்கான வழியே விடாமல் போய்கிட்டு இருந்தது. இந்த ட்ரக் டிரைவர் என்ன இவ்வளோ மோசமானவனாக இருக்கான்? பைக் ஹார்னோட சவுண்டு காட்டுக்குள்ளே இருக்கிற மிருகங்க காதில் கூட கேட்கும். ஆனால் இந்த டிரைவர் காதில் கேட்கவே இல்லை போல. இப்படி சொல்லிட்டு கிஷன் பைக்கை ஓட்டிக்கிட்டே சத்தமான குரலில் என்ன சொன்னார்னா, இங்கே பாரு ட்ரக் டிரைவர், உனக்கு என்ன செவிடா? இவ்வளோ நேரமாக நான் ஹார்ன் அடிச்சுக்கிட்டே இருக்கேன். நான் முன்னாடி போகிறதுக்கு நீ ஏன் இடம் கொடுக்கவே மாட்டேங்கிற? கிஷன் இப்படி தான் சொன்னார். அப்போ தான் அந்த ட்ரக் திடீர்னு வந்து நின்றுச்சு. அந்த ட்ரக் திடீர்னு நின்னதுனால கிஷன் ரொம்ப வேகமாக வந்து தன்னோட பைக்கை நிறுத்தினாரு. கிஷன் உடனே அந்த பைக்கை நிறுத்திட்டு நேராக அந்த ட்ரக்கு கிட்ட போய் ரொம்ப கோவத்தோட என்ன சொன்னார்னா, நீ என்ன இவ்வளோ மோசமான ஆளாக இருக்க? யாராவது இவ்வளோ சடனாக ட்ரக்கை ஸ்டாப் பண்ணுவாங்களா? நான் மட்டும் கரெக்டான டைமுக்கு பிரேக்கை பிடிக்கலனா என்னோட தலை நேராக உன்னோட ட்ரக்கில் தான் வந்து அடிச்சிருக்கோம். அப்புறம் என்னோட ஒய்ஃபுக்கும் அடிபட்டிருக்கோம். இப்போ நீயே உன் ட்ரக்கை விட்டு கீழே இறங்கி வரியா, இல்லை நானே வந்து உனக்கு பதில் சொல்லவா? அப்போதான் ஒருத்தர் ட்ரக்கில் இருந்து குதிச்சு கிஷனுக்கு முன்னாடி வந்து அந்த ஆள் நின்னாரு. அப்புறம் ஒரு விசித்திரமான முறையில் கிஷனை பார்க்க ஆரம்பிச்சான். அந்த ஆளோட கண்களை பார்த்துட்டு கிஷனும் அப்புறம் அவருடைய மனைவி ரஷ்மியும் ரொம்ப பயத்தில் அப்படியே உறைஞ்சு போய் நின்னாங்க. என்னாச்சு? உன்னோட வாயில் என்ன ஐஸா வச்சிருக்க? நீ யாரு? எனக்கு என்ன தோணுதுன்னா, நான் இதுக்கு முன்னாடியே உன்னை வேற எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே. என்ன நல்லா ஜாக்கிரதையா பாரு, உனக்கு நல்லா ஞாபகம் வரும். கிஷன் அந்த ஆளை ரொம்பவே கூர்ந்து பார்த்தாரு. அப்புறம் கிஷன் நடுக்கமான குரல்ல என்ன சொன்னார்னா, டிரான்ஸ்போர்ட்டர், இது நடக்க வாய்ப்பே இல்லை. கிஷன் இப்படித்தான் சொன்னாரு. அப்போ அந்த ட்ரக் டிரைவரோட முகம் அப்படியே நீளமாக மாறிடுச்சு. அவனுடைய கண்கள் வெண்ணிறமாக மாறிடுச்சு. திடீர்னு அந்த ட்ரக் தானாகவே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அப்புறம் கொஞ்ச நேரத்திலேயே கிஷன் அப்புறம் ரேஷ்மியை அந்த ட்ரக் இடிச்சு தள்ளிட்டு அங்கேருந்து திடீர்னு மறைஞ்சிடுச்சு.
அந்த ஆளு அவங்க 2 பேரோடைய பிணத்தையும் பார்த்துட்டு கருப்பு புகையா மாறி அந்த இடத்த விட்டு பறந்துட்டான். மறுநாள் அவங்க 2 பேரோட பிணத்தை சுத்தி ஜனங்க கூட்டமா நின்னுட்டு இருந்தாங்க. இன்ஸ்பெக்டர் விஜய் கான்ஸ்டபிள் பஹாதூர் கூட அந்த 2 பேரோட பிணங்களையும் பார்த்து விசாரணை நடத்திட்டு இருந்தாரு. பகதூர், எனக்கு எதுவுமே புரிய மாட்டேங்குது. இவங்க 2 பேர் பாடியும் பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுதுன்னா, இவங்க 2 பேர் மேலே ட்ரக் ஏறி இருக்கு. ஆனால் விசித்திரமான விஷயம் என்னன்னா, இங்கே வேற எங்கேயும் ட்ரக் டயருக்கான அடையாளமே இல்லையே. ஒரு வேளை இப்படி இருக்குமோ சார்? இவங்கள வேற எங்கேயாவது வச்சு ட்ரக்கில் ஏற்றி இருப்பாங்களோ? அப்புறம் அந்த டிரைவர் பயந்து போயிருக்கிறதுனால இவங்கள இந்த இடத்துல கொண்டு வந்து போட்டிருப்பானோ? எப்போவாவது கொஞ்சமாவது உன்னோட மூளையை பயன்படுத்த முட்டாள். இங்கே பின்னாடி நிற்குதே அந்த பைக் உன் கண்ணுக்கு தெரியலையா? அப்புறம் பைக்கோட டயர் அடையாளங்கள் உனக்கு தெரியலையா? இங்கே இருக்கிற பைக்கை பார்த்தாலே தெளிவாக தெரியுது. இவங்க 2 பேரும் பைக்கில் தான் இங்கே வந்திருக்காங்க. அப்புறம் அவங்க எப்படி இந்த இடத்துல படுத்துட்டு இருக்காங்களோ, இவ்வளோ தூரத்துக்கு அவங்கள தான் வந்திருக்கணும். அதெல்லாம் சரிதான் சார். ஆனால் இவங்க 2 பேரும் யாருங்கிற விஷயத்த நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது? நமக்கு இவங்க கிட்ட எந்த ஒரு ஐடி கார்டும் கிடைக்கல, அப்புறம் எந்த ஒரு ஃபோனுமே கிடைக்கலையே. அப்படின்னா இவங்களோட பைக் நம்பரை வச்சு தான் இவங்க 2 பேரும் யாருங்கிற விஷயத்த நம்ம தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும். அப்பதான் அந்த கூட்டத்துல இருந்த ஒரு ஆளு இன்ஸ்பெக்டர் விஜய் கிட்ட என்ன சொன்னார்னா, எனக்கு இந்த ஆளை பற்றி தெரியும் சார். இவர் ஷம்பு அங்கிளோட அண்ணன் பையன் கிஷன். ஷம்பு அங்கிளா? அது யாரு? இங்கே பக்கத்தில் தான் இருக்காரு. அவர் ஒரு டிரான்ஸ்போர்ட் வச்சிருக்காரு. தகவல் கொடுத்ததுக்கு உனக்கு ரொம்ப தேங்க்ஸ். இப்படி சொல்லிட்டு இன்ஸ்பெக்டர் விஜய் கான்ஸ்டபிளை பார்த்துட்டு என்ன சொன்னாருன்னா, இவங்க 2 பேர் பாடி செய்யும் போஸ்ட்மார்ட்டம்காக அனுப்பி வைங்க. அப்புறம் என் கூட வாங்க. எங்கே போகணும் சார்? ஷம்பு அங்கிளோட ஷம்பு டிரான்ஸ்போர்ட்டுக்கு போகணும். அவர்கிட்ட போய் இந்த விஷயத்த சொல்லணும், அவரோட அண்ணன் பையன் இந்த உலகத்தில் இல்லைன்ற விஷயம். இன்ஸ்பெக்டர் விஜயும் கான்ஸ்டபிள் பஹாதூரும் ஷம்பு டிரான்ஸ்போர்ட்டுக்கு வந்து சேர்ந்தாங்க. இன்ஸ்பெக்டர் விஜய் ஒரு வயசான ஆளுக்கிட்ட என்ன சொன்னாருன்னா, அவர் அங்கே நின்று 2 இளைஞர்களோட ஏதோ பேசிக்கிட்டு இருந்தாரு. நான் இந்த டிரான்ஸ்போர்ட்டோட முதலாளி, டிரான்ஸ்போர்ட்டர் ஷம்புவை பார்த்தே ஆகணும். சொல்லுங்க, என்னோட பேரு தான் ஷம்பு. இந்த விஷயத்த சொல்கிறது எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்கு. இருந்தாலும் இந்த விஷயத்த கண்டிப்பாக உங்களுக்கு சொல்லி ஆகணும். எங்களுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் உங்கள் அண்ணன் பையன் கிஷனோட உடம்பு இங்கேருந்து கொஞ்சம் தூரத்தில் கிடச்சிது. அப்புறம் கூடவே அங்கே ஒரு பொண்ணோட உடம்பும் கிடச்சிது. எனக்கு என்ன தோணுதுன்னா, அவங்க உங்களோட அண்ணன் பையனோட மனைவியாக இருப்பாங்க. இன்ஸ்பெக்டர் விஜய் சொன்னதை கேட்டதும் ஷம்பு நம்பிக்கையே இல்லாத பார்வையோட இன்ஸ்பெக்டர் விஜயை பார்க்க ஆரம்பிச்சாரு. அப்போதான் ஒரு இளைஞன் இன்ஸ்பெக்டரை பார்த்துட்டு என்ன சொன்னாருன்னா, நீங்கள் கண்டிப்பாக ஏதோ தப்பாக நினச்சிட்டு இருக்கீங்க இன்ஸ்பெக்டர் சார். நீங்கள் யாரு? இது என்னோட சின்ன பையன் அஜு. இப்படி சொல்லிட்டு ஷம்பு அவருக்கு பக்கத்தில் இருந்த ஒருத்தரை பார்த்து சைகை காட்டி என்ன சொன்னார்னா, அப்புறம் இது என்னோட பெரிய பையன் தரோகாவா? அப்படின்னா இவர் போலீஸில் இருக்காரா? என்ன சார் நீங்கள்? இவரை பார்த்தா போலீஸ் மாதிரியா இருக்கு. அவரோட முகத்தை பாருங்க. இங்கேருந்து பார்த்தாலே அவர் பொறுக்கி மாதிரி தெரிகிறாரு. அட இல்லை சார், அது என்னன்னா அவன் கொஞ்சம் கோவக்காரனான பையன். அதனால பயந்து ஜனங்க எல்லாரும் இவனை தரோகான்னு கூப்பிடுவாங்க. ஷம்பு சொன்னதை கேட்டுட்டு கான்ஸ்டபிள் பஹாதூர் விஜயோட காதில் சிரிச்சுக்கிட்டே ஏதோ மெல்லமாக சொன்னார். சார், இவர் பொய் சொல்கிறாரு. இவனோட உயரத்தை பாருங்க, 4 அடிக்கும் கம்மியாக தான் இருக்கான். ஜனங்க எல்லாரும் அவனை கிண்டல் பண்ண தான் தரோகான்னு கூப்பிடுறாங்க. தேவையில்லாமல் உளறதை நிறுத்து பகதூர். நீங்கள் 3 பேரும் பாடி ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு கொஞ்ச நேரத்தில் அங்கே வந்து அடையாளம் காட்டிட்டு போங்க. இப்படி சொல்லிட்டு இன்ஸ்பெக்டர் விஜய் அந்த இடத்த விட்டு புறப்பட்டாரு. அப்பா, உங்களுக்கு என்ன தோணுது? எனக்கு தெரியல அஜு. என்னால் இப்போவும் அதை நம்பவே முடியலை. நீங்கள் 2 பேரும் கொஞ்ச நேரம் கழித்து அடையாளம் காட்டுறதுக்காக அங்கே போயிட்டு வாங்க. அப்படின்னா நீங்கள் எங்கள் கூட அங்கே வரப்போகிறது இல்லையா? இல்லை, இந்த வயசில் எனக்கு அவ்வளோ தைரியம்லாம் கிடையாது. இப்படி சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு ஷம்பு போயிட்டாரு. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அஜுவும் தரோகாவும் அவங்க பைக்கை எடுத்துக்கிட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனாங்க. ஆனால் அவங்க பைக் அந்த ரோட்டில் போன போது திடீர்னு அந்த பகல் ஒரு இரவா அங்கே மாறிடுச்சு. இது என்ன துரோகாண்ண? திடீர்னு எப்படி இப்படி இருட்டாச்சு? தெரியலையா அஜு? கண்டிப்பாக ஏதோ பிரச்சனை. வண்டியை திருப்பி வீட்டுக்கு போகலாம். அப்போதான் ஒரு புயல் காற்று ரொம்ப வேகத்தோட ஆளே இல்லாத ஒரு இடத்துக்கு அவங்க 2 பேரையும் கூட்டிக்கிட்டு போச்சு. இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம் தரோகா? தரோகா அந்த இடத்த சுற்றி முற்றி ரொம்ப உத்து பார்த்துக்கிட்டு இருந்தாரு. அப்போதான் அவருடைய பார்வை ஒரு மூடப்பட்ட டிரான்ஸ்போர்ட் மேலே பட்டுச்சு. இது மகாவீரோட டிரான்ஸ்போர்ட் ஆச்சு அஜு. என்ன, மகாவீரோட டிரான்ஸ்போர்ட்டா?
இது எப்படி நடக்க முடியும்? அப்பதான் அந்த இருட்டுல அஜு அப்புறம் தரோகாவை சுத்தி ஒரு கருப்பு புகை சுத்திக்கிட்டு இருந்தது. அப்புறம் கொஞ்ச நேரத்துல அந்த கருப்பு புகை ஒரு ஆளோட உருவத்துக்கு மாறிடுச்சு. அந்த ஆளை பார்த்த உடனே அஜு தரோகாவோட கண்கள் ரொம்ப பயத்துல அப்படியே உறைஞ்சு போய் பார்க்க ஆரம்பிச்சது. இது எப்படி நடக்க முடியும்? நீ தான் இறந்து போயிட்டல்ல? நீ சரியா சொன்ன, நான் இறந்து போயிட்டேன். ஆனா என்னை கொன்னது வேற யாரும் இல்லை. அதுக்கு பதிலா நீங்க 2 பேரும் அப்புறம் உங்களோட அப்பாவும் தான். நீங்க 2 பேரும் என்ன மகாவீர் அங்கிள்னு கூப்பிட்டு ரொம்ப களைச்சு போயிட்டீங்க. ஆனா உங்களுக்கு இருந்த பணத்தோட பேராசையால ஒரு அமாவாசை ராத்திரி என்னோட டிரான்ஸ்போர்ட்ல வச்சு என்னோட உயிரையே எடுத்துட்டீங்க. எங்களை மன்னிச்சிடுங்க, எங்களை இங்கேருந்து போக விடுங்க மகாவீர் அங்கிள். இந்த ராத்திரியை பார்த்தா உங்களுக்கு ஏதாவது ஞாபகம் வருதா? அந்த ராத்திரியும் இப்படி தான் இருந்துச்சு. நீங்கள் அப்பா பசங்க 3 பேரும் சேர்ந்து என்னை சுட்டு நீங்கள் கொலை பண்ணிட்டீங்க. ஏன்னா உன்னோட அப்பாவுக்கு என்னை விட ஒரு பெரிய டிரான்ஸ்போர்ட்டர் ஆகணும்னு ஆசை இருந்துச்சு. இன்னைக்கு என்னோட ட்ரக்கு உங்கள் 2 பேரோட சடலத்தையும் டிரான்ஸ்போர்ட் பண்ணி உங்கள் அப்பா கிட்ட கொண்டு போய் சேர்க்க போகுது. இப்படி சொல்லிட்டு மகாவீரோட முகம் அப்படியே நீளமா மாறி போயிடுச்சு. அப்புறம் அவருடைய கருவிழிகள் அப்படியே வெள்ளையா மாறிடுச்சு. சில நொடிகள்ல அந்த இலாக்கா மொத்தமும் பயங்கரமான நாய்கள் குறைக்கிற சத்தத்தால எதிரொலிச்சுது. திடீர்னு அஜு அப்புறம் தரோகாவோட கண்கள் வெடிச்சிருச்சு. அப்புறம் அவங்க 2 பேரோட உடம்புல இருந்து ரொம்ப மோசமா ரத்தம் கொட்ட ஆரம்பிச்சது. அதாவது யாரோ ஒருத்தர் துப்பாக்கி சூட்டால அவங்க உடம்ப சல்லடை ஆக்குன மாதிரி இருந்தது. அவங்க 2 பேரும் ரொம்ப வேதனையான கதறலோட இறந்த நிலையில தரையில போய் விழுந்தாங்க. அவங்க கீழே விழுந்ததும் அங்க மகாவீர் மறுபடியும் கருப்பு புகையா மாறி போய் அந்த இடத்த விட்டு மறைஞ்சிட்டாரு. சாயந்தரம் போலீஸ் ஸ்டேஷன்ல இன்ஸ்பெக்டர் விஜய் அப்புறம் கான்ஸ்டபிள் இந்த கேஸை பத்தி தான் பேசிக்கிட்டு இருந்தாங்க. காலையிலேருந்து இப்போ ஈவினிங் ஆயிடுச்சு ஷம்பு. அவங்க அண்ணன் பையனோட பாடி ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக ஷம்பு சார் இன்னும் இங்கே வரவே இல்லை. அவங்கெல்லாம் என்ன சொந்தக்காரங்கன்னே தெரியல சார். அவங்களோட அண்ணன் பையன் இறந்து போயிட்டாருன்னு சொன்னதுக்கு அப்புறமும் எதுவுமே பண்ணலையே. அப்போதான் டேபிள்ல வச்சிருந்த மொபைல் ஃபோன் பெல் அடிக்க ஆரம்பிச்சது. இன்ஸ்பெக்டர் விஜய் உடனே அந்த ஃபோனை எடுத்தாரு. ஹலோ, நான் இன்ஸ்பெக்டர் விஜய் பேசிகிட்டு இருக்கேன். ஃபோனில் ஒரு டாக்டரோட குரல் கேட்டுச்சு. நான் டாக்டர் பேசுகிறேன் இன்ஸ்பெக்டர் சார். உங்களுக்காக ஒரு விசித்திரமான நியூஸ் இருக்குது. என்ன நியூஸ்? நாங்கள் கிஷனையும் அப்புறம் அவரோட மனைவியும் போஸ்ட்மார்ட்டம் பண்ணிட்டு இருக்கும்போது திடீர்னு அவங்க 2 பேரோட சடலமும் எங்கள் கண்ணு முன்னாடியே ஹாஸ்பிட்டல்லேருந்து காணாமல் போச்சு. நீங்கள் என்ன உளறிட்டு இருக்கீங்க டாக்டர் சார்? அந்த மாதிரியெல்லாம் எப்படி நடக்க முடியும்? அதுதான் எனக்கும் புரியவே மாட்டேங்குது. இப்படி ஒரு சம்பவம் எப்படி நடக்க முடியும்? அதுக்கு வாய்ப்பே கிடையாதே. அதனால தான் நான் உடனே உங்களுக்கு கால் பண்ணி சொல்கிறேன். இப்படி சொன்னதுமே ஃபோன் கட் ஆயிடுச்சு. என்னாச்சு சார்? டாக்டர் என்ன சொல்கிறாருன்னா போஸ்ட்மார்ட்டம் பண்ணிகிட்டு இருக்கும்போதே அவங்க 2 பேரோட சடலமும் அங்கேருந்து காணாமல் போச்சான். நீங்கள் என்ன சொல்கிறீங்க சார்? அது எப்படி நடக்க முடியும்? கண்டிப்பாக ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது. கான்ஸ்டபிள், எனக்கு என்ன தோணுதுன்னா நாம் இப்போ ஷம்பு டிரான்ஸ்போர்ட்டர்கிட்ட நம்ம விசாரிக்கிற மாதிரி விசாரிச்சாகணும். என் கூட வாங்க. இன்ஸ்பெக்டர் விஜய் கான்ஸ்டபிளோட நேரா ஷம்பு டிரான்ஸ்போர்ட்டுக்கு போனாரு. இன்ஸ்பெக்டரையும் கான்ஸ்டபிளையும் பார்த்துட்டு ஷம்பு ரொம்பவே அதிர்ச்சியோட என்ன சொன்னாருன்னா, என்னாச்சு இன்ஸ்பெக்டர்? இப்போ என்ன கெட்ட நியூஸ் கொண்டு வந்திருக்கீங்க? நாங்கள் உங்களை பாடி ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக வர சொன்னோம்ல, நீங்கள் எதுக்காக வரவே இல்லை? நீங்கள் என்ன இப்படி பேசுகிறீங்க? நான் என்னோட 2 பசங்களையும் எப்போவோ அதுக்காக அனுப்பி வச்சுட்டேனே. என்ன அவங்க 2 பேரும் அங்கே வந்து சேரலையா? இல்லையே, நாங்கள் காலையிலேருந்து அங்கே தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இன்னும் ஸ்டேஷனுக்கு யாருமே வந்து சேரலையே. அது மட்டும் இல்லாமல் எனக்கு ஒரு விசித்திரமான நியூஸும் வந்திருக்கு. அது என்ன நியூஸ்? கிஷன் அப்புறம் அவரோட மனைவியோட சடலங்கள் திடீர்னு டாக்டரோட கண்ணு முன்னாடியே மறைஞ்சு போயிருக்கு. இதெல்லாம் என்ன விஷயம்னு சொல்லுங்கள். இன்ஸ்பெக்டர் விஜய் சொன்னதை கேட்டதும் ஷம்பு டிரான்ஸ்போர்ட்டர் ரொம்பவே மோசமாக அதிர்ச்சியானாரு. நீங்கள் என்ன பேசிகிட்டு இருக்கீங்க? அப்படியெல்லாம் எப்படி நடக்க முடியும்? இதைத்தான் நானும் உங்ககிட்ட கேட்கறதுக்காக வந்திருக்கேன். இப்படியெல்லாம் எப்படி நடக்க முடியும்? இன்ஸ்பெக்டர் விஜய் இவ்வளவுதான் சொன்னாரு. அப்போதான் அந்த பக்கம் வேகமாக வந்த ஒரு ட்ரக் ஷம்பு டிரான்ஸ்போர்ட் கிட்ட நேராக வந்து நின்றுடுச்சு. இன்ஸ்பெக்டர் விஜய் அந்த ட்ரக்கோட டிரைவிங் சீட்டை பார்த்த அந்த சமயத்தில் அவருடைய கண்கள் அதிர்ச்சியில் உறைஞ்சு போயிடுச்சு. அவர் பார்த்தபோது அந்த டிரைவிங் சீட்டில் யாருமே கிடையாது. என்னாச்சு சார்?
உங்கள் கண்களில் இவ்வளோ பயம் தெரியுதே? கான்ஸ்டபிள், டிரைவர் சீட்டில் யாருமே தெரியவே இல்லையே. அப்படின்னா இந்த ட்ரக்கை யார் ஓட்டிட்டு வந்தாங்க? ட்ரக்கை பார்த்துட்டு ஷம்பு ரொம்ப மோசமா நடுநடுங்க ஆரம்பிச்சாரு. கான்ஸ்டபிள், இந்த ட்ரக்கோட டோரை ஓப்பன் பண்ணுங்க. கான்ஸ்டபிள் பின்னாடி இருந்து அந்த ட்ரக்கை திறந்த போது உள்ளே இருக்கிற காட்சியை பார்த்துட்டு அவரு ரொம்பவே அதிர்ச்சி ஆனாரு. அந்த ட்ரக்குக்குள்ள 4 பிணங்கள் ரொம்ப மோசமான நிலையில இருந்தது. அந்த பிணங்களை பார்த்துட்டு ஷம்பு தேம்பி தேம்பி அழ ஆரம்பிச்சாரு. அட, இந்த மற்ற 2 சடலங்கள் உங்களோட 2 பசங்களோடதாச்சே. அப்புறம் மற்ற 2 சடலங்கள் அது அவங்களே தான். இவங்களுக்கு தான் காலையில் ஆக்சிடெண்ட் ஆச்சு. நான் இவங்க 2 பேர் சடலத்தை தான் போஸ்ட்மார்ட்டம் ஹவுஸில் வச்சுட்டு வந்தேன். அப்புறம் டாக்டரோட கண்ணுக்கு முன்னாடியே இந்த 2 சடலங்களும் காணாமல் போச்சு. இது எப்படி இந்த ட்ரக்குக்குள்ளே வந்துச்சு? அப்புறம் உங்களோட பசங்களை யார் கொன்னது? இங்கே அப்படி என்னதான் நடந்துக்கிட்டு இருக்கு? இன்ஸ்பெக்டர் விஜய் இவ்வளவுதான் சொன்னாரு. அப்பதான் மறுபடியும் அதே கருப்பு புகை அவங்க எல்லாரையும் சுத்திக்கிட்டு இருந்தது. அப்புறம் கொஞ்ச நேரத்துல அந்த கருப்பு புகை மகாவீரா அப்ப மாறுச்சு. மகாவீரை பார்த்துட்டு ஷம்பு ரொம்பவே நடுநடுங்க ஆரம்பிச்சாரு. தனக்கு முன்னாடி இந்த காட்சியை பார்த்துட்டு இன்ஸ்பெக்டர் விஜய் அப்புறம் கான்ஸ்டபிளும் உள்ளுக்குள்ள ரொம்பவே நடுநடுங்கினாங்க. என்ன பார்த்துட்டு எதுக்கு நடுங்குற ஷம்பு? அன்னைக்கு ராத்திரி ரொம்ப பலசாலி மாதிரி இருந்தியே. அன்னைக்கு ராத்திரி தானே நீயும் உன்னோட பசங்களும் சேர்ந்து என்ன துப்பாக்கியால் சுட்டு கொன்னீங்க. அப்புறம் உன்னோட அண்ணன் பையன் கிஷனும் அவனோட மனைவி ரஷ்மியோட சேர்ந்துக்கிட்டு என்னோட டிரான்ஸ்போர்ட்டுக்கு பின்னாடி இருக்கிற அந்த குளத்துல என்னை தூக்கி போட்டுட்டாங்க. என்ன மன்னிச்சிடு, நான் ரொம்ப பேராசைப்பட்டுட்டேன். எனக்கு உன்னை விட ஒரு பெரிய டிரான்ஸ்போர்ட்டர் ஆகணுன்ற ஆசை வந்துடுச்சு. ஆனால் நீ தான் இறந்து போயிட்டல்ல, நீ எப்படி திரும்பி இங்கே வந்த? என்னைக்கு ராத்திரி நீங்கள் என்னை கொன்னீங்களோ அன்னைக்கு ராத்திரி ஒரு முழு அமாவாசை ராத்திரி. அப்புறம் நீங்கள் ஒரு குளத்துல என்னோட சடலத்தை தூக்கி போட்டீங்க. அந்த குளம் சபிக்கப்பட்டது. அதனால என்னோட ஆத்மா பழி வாங்கறதுக்காக சுத்திக்கிட்டு இருக்கு. இப்படி சொல்லிட்டு மகாவீரோட முகம் பயங்கரமா மாறிடுச்சு. அப்புறம் திடீர்னு ஷம்புவோட உடம்பு சிதறி வெடிக்க ஆரம்பிச்சது. மகாவீர் ஒரு கருப்பு புகையா மாறி அந்த இடத்த விட்டு மறைஞ்சிட்டாரு. இது எல்லாமே ரொம்ப சீக்கிரமா நடந்தது. இன்ஸ்பெக்டர் அப்புறம் கான்ஸ்டபிளுக்கு எதையும் யோசிக்கிறதுக்கோ புரிஞ்சுக்கிறதுக்கோ வாய்ப்பே கிடைக்கல. சார், இதெல்லாம் என்னது சார்? பாவம், ஒரு நேர்மையான டிரான்ஸ்போர்ட்டர் அவருக்கு நடந்த அநியாயத்துக்கு பழி வாங்கறதுக்காக ஒரு பேய் டிரான்ஸ்போர்ட்டராக மாறி இவங்க எல்லாரையும் அழிச்சிருக்காரு. ஆனால் சார், நம்ம ரிப்போர்ட்டில் அப்படி என்ன எழுதுறது? இவங்க 5 பேரையும் ஒரு ட்ரக்கு தான் வந்து ஏற்றி கொன்னுடுச்சுன்னு எழுதி முடிச்சிடலாம். அப்புறம் இன்ஸ்பெக்டர் விஜய் அதையே தான் செஞ்சாரு. அப்புறம் அந்த ஃபைலை மூடிட்டாங்க. அப்புறம் இன்னைக்கும் இன்ஸ்பெக்டர் விஜய் அந்த சம்பவத்தை மறக்கவே இல்லை. ஆதித்யா அப்புறம் மேகனாவுக்கு கல்யாணமாகி 10 வருஷம் கடந்துடுச்சு. அவங்களுடைய குழந்தை பிறந்து 15 நாள் தான் ஆகுது. மேகனா முதல் முறையா ஆதித்யாவோட பூர்வீக மாளிகையில தங்கறதுக்கு ஃபிரோஸ்பூருக்கு வந்தாங்க. கிராமம் முன்னாடி விட ரொம்பவே அழகாயிடுச்சுல்ல? ஆதித்யா, கிராமத்துல இருக்கிற ஒவ்வொரு இடத்தையும் எனக்கு கொஞ்சம் சுத்தி காட்டுங்க. கண்டிப்பா டார்லிங். அவங்களுடைய கார் கொஞ்ச நேரத்துல ஒரு பெரிய கோட்டை கிட்ட போய் நின்னுச்சு. அது பார்க்கறதுக்கு ரொம்பவும் அற்புதமா இருந்தது. கார் உள்ள போனதுமே ஆதித்யாவும் மேகனாவும் காரை விட்டு கீழே இறங்கினாங்க. இவர் தான் ராம்லால் அங்கிள். இவர் தான் நம்மளோட இந்த அரண்மனையை பாதுகாத்துட்டு இருக்காரு. இங்கே பாருப்பா ஆதித்யா, நீ எவ்வளோ பெரிய பையனாயிட்ட. நான் உன்னை சின்ன வயசில் பார்த்தது. நீ ஏன்பா முன்னாடியே வரல? நான் முன்னாடியே வரணும்னு நினச்சிருந்தேன் அங்கிள். ஆனால் அப்பா தான் என்னை ஏன் இங்கே கூட்டிகிட்டு வரலன்னு தெரியவே இல்லை. கடவுள் தான் அவரோட ஆத்மாவுக்கு சாந்தியை கொடுக்கணும். நீங்கள் உள்ளே போங்க, நான் உங்களோட லக்கேஜஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வரேன். வா மேக்னா. மேகனாவும் ஆதித்யாவும் கோட்டைக்குள்ள போனாங்க. அப்புறம் அந்த கோட்டை உள்ளுக்குள்ளேயும் ரொம்ப அழகாவும் பிரமாதமாவும் இருந்தது. வா மேக்னா, நம்ம இந்த ரூமையே எடுத்துக்கலாம். இந்த ரூமில் தான் நான் சின்ன வயசுலாம் விளையாடிட்டு இருப்பேன். ஆதித்யா மேகனாவை ஒரு அறைக்குள்ள கூட்டிட்டு போனாரு. அங்க இருந்த பொருட்கள்லாம் பார்த்ததும் ஆதித்யாவுக்கு தன்னோட சின்ன வயசு ஞாபகம் வந்துடுச்சு. உனக்கு தெரியுமா, நைட் டைமில் நான் என் ஃப்ரெண்ட்ஸ் கூட விளையாடுறதுக்காக போகணும்னா அப்பாவுக்கு பயந்து அந்த ஜன்னல் வழியாக கீழே குதிச்சு தான் நான் போய் விளையாட போவேன். அப்படியா? அப்ப சின்ன வயசுல இருந்தே உங்க அப்பாவை கண்டா உங்களுக்கு ரொம்ப பயம்னு சொல்லுங்க. நீ அப்படியே வச்சுக்கேன். மேகனா தன்னோட குழந்தை சஞ்சுவை பெட்ல படுக்க வச்சா. அப்பதான் அந்த அறைக்கு ராம்லால் வந்தாரு. அவர் கூட ஒரு இளம் வயசு தம்பதியும் இருந்தாங்க.
இங்க பாருப்பா ஆதித்யா, இதுதான் ஜும்ரி, இது அவ புருஷன் கிஷன். நீங்க இங்க இருக்கிற வரைக்கும் இவங்க 2 பேரும் தான் இந்த வீட்டோட வேலையெல்லாம் பார்த்துக்குவாங்க. சரி ராம்லால் அங்கிள், நான் இப்போ என்னோட வீட்டுக்கு போயிட்டு ஒரு 2 நாளில் திரும்பி வந்துடுறேன் என்ன? கண்டிப்பா. ராத்திரி சமயத்துல மேகனாவும் ஆதித்யாவும் எந்த கவலையும் இல்லாம தூங்கிட்டு இருந்தாங்க. அவங்களோட பிறந்த குழந்தை 2 பேருக்கும் நடுவுல தூங்கிட்டு இருந்தது. அப்பதான் அவங்க அறையோட அதே ஜன்னல் கதவு திறந்தது. அந்த ஜன்னல் வழியா கருப்பு ஷால்ல முகத்தை மூடிக்கிட்டு ஒரு ஆளு உள்ள வந்தாரு. அந்த ஆளு யாருக்கும் தெரியாம அங்க இருந்த சஞ்சுவை தூக்கிக்கிட்டு அதே ஜன்னல் வழியா வெளியே ஓடி வந்தான். கொஞ்ச தூரம் போனதுக்கு அப்புறமா அவன் முகத்துல இருந்த அந்த ஷாலை எடுத்தான். அப்பதான் தெரிஞ்சது அந்த ஆளு கிஷன் தானு. நான் என்னோட வேலையை எவ்வளோ சுத்தமாக செஞ்சு முடிச்சிட்டேன். இப்போ மொத்த கிராமத்துலேயும் என்னை ரொம்பவே பாராட்ட போகிறாங்க. அப்பதான் அவருக்கு பின்னாடி இருந்து வேகமான ஒரு கொலுசு சத்தம் கேட்டுச்சு. அதை கேட்டதும் அவரு அதிர்ச்சி ஆனாரு. அப்புறம் அவரு பின்னாடி திரும்பி பார்த்தாரு. ஒரு பொண்ணு சிகப்பு துணியில முக்காடு போட்டுக்கிட்டு அவ கையிலையும் கழுத்துலயும் நிறைய நகைகள் போட்டிருந்தா. ஆனா அவளுடைய முகம் புடவை முந்தானியால மறைக்கப்பட்டிருந்தது. அவ மெல்ல மெல்ல கிஷனை தொடர்ந்து நடந்து வந்துகிட்டு இருந்தா. பொண்ணு, நீ யாருன்னு சொல்லு. இந்த நேரத்தில் இங்கே என்ன பண்ணிட்டு இருக்க? அவர் சத்தம் போட்டதை கேட்டுட்டு நடந்து வந்துட்டு இருந்தாவ அங்கேயே நின்னா. அப்புறம் சொன்னா, இந்த குழந்தைய எங்கேருந்து தூக்கிட்டு வந்தியோ அதே இடத்துல வச்சுட்டு வா. என்ன மிரட்டுறதுக்கு முதல்ல நீ யாருன்னு சொல்லு. நான் போய் தலைவர்கிட்ட உன்னை பற்றி புகார் பண்ணனா அவர் உனக்கு ரொம்ப பயங்கரமான தண்டனை கொடுப்பாரு. இங்கேருந்து போயிடு. அதை கேட்டதும் அந்த பொண்ணுக்கு ரொம்ப கோவம் வந்துடுச்சு. அங்க இருந்த அவ மின்னல் வேகத்துல அவர்கிட்ட பக்கத்துல வந்து நின்னா. அப்புறம் உரத்த குரல்ல சொன்னா, அப்படின்னா உன் உயிர் போயிடுமேங்கிற பயம் உனக்கு கொஞ்சம் கூட இல்லைல்ல? அவளோட அந்த பயங்கரமான குரலை கேட்டுட்டு கிஷனோட உடம்பு நடுங்க ஆரம்பிச்சது. ரொம்ப பயந்து போயிட்டாரு. அந்த பொண்ணு தலையில போட்டிருந்த முக்காடை அகற்றினா. அப்பதான் அவளோட அந்த பயங்கரமான நீல முகத்தை கிஷன் பார்த்தாரு. அந்த பொண்ணோட கை நகங்கள் கூர்மையாயிடுச்சு. அப்புறம் அவ கிஷனோட கழுத்துல தன்னோட விரல் நகத்தால கூர்மையான கத்திய போல தாக்கினா. இன்னொரு பக்கம் மேகனாவும் ஆதித்யாவும் கவலையே இல்லாம தூங்கிட்டு இருந்தாங்க. அந்த பொண்ணு எப்படி தெரியல அவங்க கிட்ட வந்து சேர்ந்தா. அவளோட கையில குழந்தை சஞ்சு இருந்தது. அவ அந்த குழந்தைய அவங்களுக்கு தெரியாம அவங்க பக்கத்துல வச்சா. அப்புறம் ஏதோ ஒரு புகைய போல அங்கிருந்து மறைஞ்சிட்டா. காலையில விடிஞ்சதும் கிஷன் திரும்பி வரவே இல்லை. அதனால ஜும்ரிக்கு அவனை நினைச்சு கவலையாயிடுச்சு. இவங்க எங்க போனாங்க, இன்னும் திரும்பி வரவே இல்லை. அப்புறம் சார் எழுந்ததும் அவரை இங்க காணும்னு தெரிஞ்சதும் அப்புறம் சந்தேகம் மொத்தமா அவர் மேல எழும்போம். அப்பதான் கதவு திறந்தது. மேகனா தன்னோட அறையை விட்டு வெளியே வந்தா. அவளோட கையில சஞ்சுவை பார்த்ததும் ஜும்ரிக்கு அதிர்ச்சி ஆயிடுச்சு. குழந்தை சஞ்சு இங்க தானே இருக்கான். நான் நினைச்சேன் அவங்க இந்த குழந்தைய நேத்து ராத்திரியே கொண்டு போய் தலைவர் வீட்டுல சேர்த்திருப்பாருன்னு. ஜும்ரி, கொஞ்சம் சமையல் அறைக்கு போய் சஞ்சுவுக்கு கொஞ்சம் பாலை காய வையேன். அது வரைக்கும் சஞ்சுவை லான்க்கு கூட்டிட்டு போய் சுத்திட்டு வரேன். அது சரிங்க முதலாளி அம்மா. ஜும்ரி கிச்சனுக்கு போய் பாலை காய வச்சா. அப்புறம் அந்த பாலை ஃபீடர்ல ஊத்தி மேகனா கையில கொடுத்தா. ரொம்ப நன்றி ஜும்ரி. அது முதலாளிம்மா, நான் போய் உங்களுக்கு டிஃபனுக்கு தேவையான சாமான்லாம் வாங்கிட்டு வந்துடுறேன். சரி. ஜும்ரி அங்கேருந்து நேரா தலைவரோட வீட்டுக்கு போனா. அவர்கிட்ட போய் எல்லா விஷயங்களையும் சொன்னா. அந்த குழந்தைய பலி கொடுக்கறது ரொம்பவே முக்கியமான விஷயம். இல்லைன்னா அது நம்ம கிராமத்துக்கு ரொம்பவே பெரிய பிரச்சனையாயிடும். கிஷனை பத்தி எந்த தகவலும் தெரியல. நீங்க அவங்கள கொஞ்சம் தேடி கண்டுபிடிங்களா தலைவர் ஐயா. அப்பதான் அங்க இன்னொரு ஆளு வந்தாரு. இங்க பாருங்க தலைவரே, காட்டுக்குள்ள கிஷனோட சடலம் கிடைச்சிருக்கு. அது ரொம்பவே பயங்கரமா இருக்கு. இல்ல. ஜும்ரி தலைவர் ஐயா அப்புறம் அந்த ஆளோட காட்டுக்கு போனா. அங்க கிராமத்தை சேர்ந்த இன்னும் நிறைய பேர் அங்க இருந்தாங்க. ஐயோ, என்னுடைய கிஷன், யார் இவரை கொண்டு இருப்பாங்க? ஆனா இந்த விஷயத்த பத்தி மேகனாவுக்கும் ஆதித்யாவுக்கும் எதுவும் தெரியாது. 2 பேரும் சஞ்சுவுக்கு லான்ல பால் கொடுத்துட்டு இருந்தாங்க. அப்பதான் ஒருத்தர் அங்க வந்தாரு. என்ன மன்னிச்சிடுங்க சார், வர்றதுக்கு லேட் ஆயிடுச்சு. இந்த ஜுமரியும் கிஷனும் எங்க? அப்புறம் நீங்க யாரு அவங்களுக்காக மன்னிப்பு கேட்குறீங்க? என்னோட பேரு நட்டு முதலாளி. நேற்று ராத்திரி கிஷன் இறந்து போயிட்டாரு. அப்புறம் ஜுமரி அவர் இறந்ததால ரொம்பவே கவலையில் இருக்காங்க. நேற்று நைட்டு அவங்க 2 பேரும் நம்ம வீட்டில் தானே தூங்குனாங்க.
எங்களுக்கும் இந்த விஷயம் ரொம்பவே விசித்திரமா இருக்கு முதலாளி. சரி, நீங்க உள்ள வாங்க, நான் உங்களுக்காக டிஃபன் ரெடி பண்ணி கொண்டு வரேன். நட்டு நாள் முழுக்க வீட்டில் வேலை செஞ்சுட்டு இருந்தாரு. ராத்திரி சாப்பிட்டு முடிச்சதும் 2 பேரும் அவங்க அறைக்குள்ள போயிட்டாங்க. நட்டுவும் அதே ஜன்னல் வழியை பயன்படுத்தி சஞ்சீவ் அங்கிருந்து தூக்கிக்கிட்டு போனாரு. நல்ல வேலையா கிஷன் இந்த வேலையை ஒழுங்கா முடிக்கல, இல்லைன்னா நம்ம தலைவர் அவனுக்கு நிறைய இனாம் கொடுத்துருப்பாரு. ஆனா இப்போ அந்த இனாம் எனக்கு தான் கிடைக்க போகுது. இதே போல தனக்குத்தானே அவர் பேசிக்கிட்டு நட்டு அந்த குழந்தைய தூக்கிக்கிட்டு தலைவரோட வீட்டுக்கு போய் சேர்ந்தாரு. இங்கே பாருங்க தலைவரே, நீங்கள் ரொம்பவே சந்தோஷப்படுற மாதிரி ஒரு வேலையை தான் நான் இப்போ சந்தோஷமாக செஞ்சு முடிச்சிருக்கேன். இந்த வேலையை நீ ரொம்பவே அற்புதமாக தான் செஞ்சிருக்க. அப்போ எனக்கு இனாம் கொடுங்களேன். உனக்கு இனாம் கண்டிப்பாக கொடுக்குறேன். ஆனால் நீ முதல்ல உடனடியாக மோகன்தாஸ் பாபா கிட்ட உடனே போ. அவர் சரியாக 4 மணிக்கு இதை பலி கொடுக்க போகிறாரு. சரி, நான் இந்த வேலையும் முடிச்சிடுறேன். நீங்கள் கொஞ்சம் சீக்கிரமாக என்னோட இனாமை ரெடி பண்ணுங்க. அப்பதான் மேகனா தன்னோட கையால தன்னோட குழந்தை தலைய தடவி விட பார்த்தா. ஆனா அப்பதான் அவ ஒரு விஷயத்த உணர்ந்தா, சஞ்சு பெட்ல இல்லைன்னு. அப்பதான் அவ கண்ணை திறந்தா. சஞ்சு சஞ்சு எங்க? ஆதித்யா ஆதித்யா கண்ணை திறங்க. அதை கேட்டுட்டு ஆதித்யாவும் இப்ப கண் முழிச்சாரு. அட, சஞ்சு எங்க காணோம்? இது கூட தெரியாத அளவுக்கு நீ அந்த அளவுக்கா தூங்கிட்ட? அவங்க 2 பேரும் ரூமை விட்டு வெளியே வந்தாங்க. நட்டுவை சத்தம் போட்டு அவங்க 2 பேரும் கூப்பிட்டாங்க. நட்டு ஐயா, நட்டு ஐயா. நட்டு அங்கிள், நட்டு அங்கிள், நட்டு அங்கிள். அவரையும் காணோம். அப்படின்னா அவர் தான் நம்ம குழந்தைய எங்கேயோ தூக்கிட்டு போயிருக்கணும். ஆனா அவர் எதுக்காக அப்படி பண்ணணும்? அதுக்கெல்லாம் இப்ப நேரம் இல்ல ஆதித்யா. உடனே வாங்க தலைவர் ஐயா வீட்டுக்கு போவோம். அவர் தானே நட்டு அங்கிளை நம்ம வீட்டுக்கு அனுப்பி வச்சது. அப்பதான் நட்டு சுடுகாட்டுக்கு பக்கத்துல இருக்கிற ஒரு குகைக்குள்ள போனாரு. அந்த இடத்துல தான் பாபா மோகன்தாஸ் இருந்தாரு. சாமி, இதுதான் அந்த குழந்தை. நான் எதிர்பார்த்த அதே குழந்தை தான் இது. அந்த குழந்தைய பார்த்ததும் மோகன்தாஸ் தன்னோட கையில வாங்கிக்கிட்டாரு. அப்புறம் சொன்னாரு, எவ்வளோ சிரிக்கணுமோ சிரிச்சிக்கோ. இன்னைக்கு 4 மணிக்கு அப்புறமா நீ இந்த உலகத்திலிருந்து கண்டிப்பா போய் தான் ஆகணும். இப்படி சொல்லிட்டு சஞ்சுவை தரையில வச்சாரு. அப்பதான் திடீர்னு காத்துல ஒரு கத்தி பறந்து வந்துச்சு. அப்புறம் அந்த கத்தி நட்டுவோட தலைய சீவிச்சு. திடீர்னு மோகன்தாஸுக்கு அதிர்ச்சி ஆயிடுச்சு. அவர் பார்த்த போது அந்த குகை வாசல்ல அதே முக்காடு போட்ட பொண்ணு நின்றுட்டு இருந்தா. நீ யாரு? அதை கேட்டதும் அவ பயங்கரமான குரல்ல பதில் சொன்னா, நான் தான் உன்னுடைய மரணம் ஜோக்கினி. ஜோக்கினி முன்னாடி பாஞ்சு தன்னுடைய கூர்மையான நகத்தால மோகன்தாஸோட இதயத்தை கிழிச்சா. தலைவரே, நீங்க தான் நட்டுவை எங்க வீட்டுக்கு அனுப்பி வச்சீங்க. நாங்க தூங்கிக்கிட்டு இருக்கும்போது அவர் வந்து எங்க குழந்தைய எடுத்துக்கிட்டு போயிட்டாரு. நீங்க என்ன சொல்றீங்க? முதல்ல அவனோட வீடு எங்க இருக்குன்னு சொல்லுங்க, இல்லைன்னா நான் போலீஸை வர சொல்லிடுவேன். அதுக்கப்புறம் நீங்க கண்டிப்பா சொல்லி தான் ஆகணும் என் குழந்தைய எதுக்காக நீங்க கடத்த சொன்னீங்கன்னு. ஆதித்யா சொன்னதை கேட்டு தலைவர் பயந்து போயிட்டாரு. அப்புறம்தான் அவர் வாயை திறந்தாரு. நீ பிறக்கிறதுக்கு முன்னாடி அப்போ நம்ம கிராமத்துல மரணங்கள் நிறையவே நடந்துட்டு இருந்துச்சு. கிராமத்துல இருக்கிற ஆளுங்க, ஒன்றும் தெரியாத குழந்தைங்க எல்லாரையும் ஆதம் கோருன்ற ஒரு மிருகம் வந்து எல்லாரையும் கொன்னுட்டு இருந்துச்சு. அது பார்க்கறதுக்கு பாதி மனுஷன் மாதிரியும் பாதி மிருகமாகவும் இருந்துச்சு. உன்னோட அப்பா தான் அதை என்னென்னவோ தந்திரங்கள்லாம் செஞ்சு அதை கொன்று அழிச்சாரு. அதுக்கப்புறம் எல்லாம் சரியாயிடுச்சு. ஆனால் உனக்கு 5 வயசு முடிஞ்சதுக்கு அப்புறமா கிராமத்தில் மறுபடியும் கொலைகள் நடக்க ஆரம்பிச்சுது. எந்தெந்த குழந்தைங்களுக்கு 15 வயசு முடியுதோ அவங்க எல்லாரும் ரகசியமான முறையில் இறக்க ஆரம்பிச்சாங்க. அப்போதான் பாபா மோகன்தாஸ் இந்த கிராமத்துக்கு வந்தார். நீங்கள் எந்த ஆதம் கோரை அழிச்சு வச்சிங்களோ அதோட ஆத்மா தான் கிராமத்தில் இருக்கிற குழந்தைங்களை கொன்று அதோட மரணத்துக்கு பழி வாங்கிக்கிட்டு இருக்கு. ஆனால் அப்படி எப்படி நடக்க முடியும்? அது இறந்ததுக்கு அப்புறமா திரும்ப எப்படி வர முடியும்? கண்டிப்பாக வர முடியும். அது கிராமத்தில் இருக்கிற குழந்தைங்களை கொல்றதை நிறுத்தணும்னா நீங்கள் உங்கள் கையால் உங்கள் பையனை பலி கொடுத்தாகணும். அது நடக்க வாய்ப்பில்லை. நீ சொல்கிறதுல எனக்கு நம்பிக்கையும் இல்லை. உன்னோட அப்பா அன்னைக்கே நம்ம கிராமத்தை காலி பண்ணிட்டாரு. அப்புறம் உன்னையும் உங்கள் அம்மாவையும் கூட்டுக்கிட்டு நகரத்துக்கு போயிட்டாரு. ஆனால் நடந்துக்கிட்டு இருக்க மரணங்கள் இப்போ வரைக்கும் நிற்கவே இல்லை. அதுக்கப்புறம் பல வருஷங்கள் கழிச்சு நீ இந்த கிராமத்துக்கு உன்னோட குழந்தையோடு வந்திருக்க. அப்போதான் மோகன்தாஸ் பாபா சொன்னார், உன்னோட அந்த சின்ன குழந்தைய பலி கொடுத்து அந்த ஆதம் கோருக்கு கொடுத்துட்டோன்னா அதோட ஆத்மா சாந்தி அடைஞ்சிடும்.
அதனால தான் கிராமத்து நல்லதுக்காக நாங்கள் உன்னோட குழந்தைய கடத்திட்டு போய் அவர்கிட்ட கொடுத்துட்டு வந்துட்டோம். இதை கேட்டதும் ஆதித்யாவுக்கு ரொம்ப கோவம் வந்துடுச்சு. அப்புறம் மேகனாவோட மனசு தன்னோட நிம்மதியை இழந்தது. இப்பதான் என் குழந்தைக்கு 1 மாசமே ஆகுது, அந்த குழந்தைய போய் பலி கொடுக்க அனுப்பி வச்சுட்டீங்களே, எல்லாம் மனுஷனா இல்ல மிருகமா? சீக்கிரமா வாங்க, நம்ம குழந்தைய அவங்க கொன்னுட போறாங்க. இங்க பாருங்க தலைவரே, சீக்கிரமா என்ன அந்த மோகன்தாஸ் கிட்ட கூட்டிக்கிட்டு போங்க, இல்லனா நான் உங்களை பலி கொடுக்க வேண்டியதா இருக்கும். இப்ப தலைவரோட அவங்க 2 பேரும் மோகன்தாஸோட குகைக்கு போனாங்க. மேகனாவோட கண்கள்ல கண்ணீர் கொட்டிக்கிட்டே இருந்தது. அதாவது தன்னோட குழந்தை உயிரோட இருக்குமா இருக்காதான்னு யோசிச்சு அழுதுகிட்டே போயிட்டு இருந்தா. அங்க போனப்பதான் அவங்க பார்த்தாங்க, மோகன்தாஸும் நட்டுவும் 2 பேரும் இறந்து கிடந்தாங்க. அதை பார்த்துட்டு அவங்க ரொம்ப அதிர்ச்சி ஆனாங்க. இவங்க 2 பேரும் இறந்து போயிட்டாங்க, என் குழந்தை எங்க போச்சு, என் சஞ்சு எங்க? அப்பதான் அவங்க எல்லாருக்கும் ஜோக்குனியோட குரல் கேட்டுச்சு. இதோ உன்னோட குழந்தை இங்க இருக்கு. அவங்க பார்த்தபோது ஒரு பொண்ணு தன்னோட தலையில முக்காடு போட்டபடி அவங்களோட குழந்தைய கையில தூக்கிக்கிட்டு வந்துட்டு இருந்தா. அவ மேகனாவோட கையில அந்த குழந்தைய கொடுத்தா. நாங்க தப்பு பண்ணிட்டோம் தேவி, ஆனா நீங்க யாரு? நாங்க பாவம் பண்றதுல இருந்து எங்களை நீங்க தடுத்திருக்கீங்க. ஆதித்யா, உங்க அப்பா எந்த ஆதம்கோரோட கதைய முடிச்சாரோ அவனோட புள்ளதான் இந்த மோகன்தாஸ். அவன் தான் அப்பாவோட மரணத்துக்கு உன் குழந்தைய கொன்னு பழி தீர்த்துக்கணும்னு நினைச்சான். அவன் இந்த கிராமத்துல மூட நம்பிக்கைய பரப்பினான். இவன் தான் கிராமத்துல இருக்கிற 15 வயசு குழந்தைங்களை கொன்னுகிட்டு இருந்தவன். அவன் சொல்றத இந்த கிராமத்து ஜனங்க நம்பணுங்கிறதுக்காக அப்புறம் உன்னோட குழந்தைய இந்த இடத்துக்கு எப்படியாவது கொண்டு வரணும்ன்ற எண்ணத்துல அப்படி செஞ்சிருக்கான். நான் தான் ஜோக்கினி இப்படி சொல்லிட்டு அவ காத்துல மறைஞ்சிட்டா. மேகனாவும் ஆதித்யாவும் மனசளவுல அவளுக்கு நன்றிய சொன்னாங்க. அந்த முகம் தெரியாத தேவி தான் குழந்தைய படியில இருந்து காப்பாத்திருக்காங்க.